யோவேல் 2 அதிகாரம் 23 வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, அதாவது முன்மாறியும் பின்மாறியும் உங்கள் வாழ்க்கையில பெய்ய பண்ணுவார். உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாவம் சில நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக வருகிறது. அதனால தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. நம்ம முயற்சித்தாலும் பல விதத்தில் நாம் தோற்று போக காரணம் என்னன்னா, பாவம் கொடியதுங்க. அந்த பாவத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது தான் நம்ம சந்தோஷத்தை இழந்து போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் கொடிய பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, பாவத்தின் விளைவாக தான் அந்த ஜனங்களுக்கு வந்தது. அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிமித்தமாக தான் அப்படிப்பட்ட கஷ்டத்தை, அழிவை அந்த நாட்களில் அவர்கள் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அரணான அடைக்கலமாக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் என்ன பண்ணாதீங்களா? மனம் திரும்பி அவர்களுக்கு ஆண்டவர் அவரை மறுபடியும் ஆசீர்வதித்தார். மனம் திரும்பிய மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். முன்மாறியும் பின்மாறியும் அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக பொழிய பண்ணினார். முன்மாறி ஆரம்ப காலகட்டத்தில் தேவன் தரும் பரிசுத்த ஆவியின் கிருபைகளையும் ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் ஆவிக்குரிய வளர்ச்சியின் துவக்கமாக நாம் கருதலாம் இந்த முன்மாரியை. அதே போல பின்மாரியை நாம் பார்க்கும் பொழுது இறுதி காலத்தில் தேவன் தரும் பரிசுத்த ஆவியின் பூரண அபிஷேகத்தின் வல்லமையும் வாக்குத்தத்தத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கனிதந்து கொடிகளாக படர்ந்து வளர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பின்மாரின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை கூட வளர்ச்சியாக காணப்படலாம். தோல்வியின் விளிம்பில் நாம் இருக்கலாம். பல முறை ஆண்டவரிடத்தில் பிள்ளையாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணியோம். நீங்க பல முறை பின்மாறி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில முன்மாரியும் பின்மாரியும் நான் பொழிய பண்ணுவேன் என்று. ஓசியாவில் பார்க்கும் பொழுது 6 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும். ஹல்லேலூயா. முன்மாரி பின்மாரி போல நம்மிடத்தில் வருவார். அவர் மழையை பொழிய பண்ணுவார். முன்மாரியும் பின்மாரியும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு மாத்திரம் செய்யணும், பொறுமையோடு கூட காத்திருங்க. யாக்கோபு 5:7 பார்க்கும் பொழுது, பிரியப்படுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு நீங்க காத்திருக்கணும். பொறுமை தாங்க நம்மள பூர்ணமாய் கிரியை செய்யும். சில நேரத்தில் பொறுமை தான் பாவத்தில் சிக்கிக்கொள்ளும். நம்ம நினைச்ச காரியம் நடக்கலையா, ஆண்டவர் நம்மை கைவிட்டார் நினைச்சுக்கணும். அது அப்படி அல்ல. குறித்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில முன்மாரியும் பின்மாரியும் ஆண்டவர் பொழிய பண்ணுவார். பெந்தெகோஸ்தே நாள் வந்தது. அந்த நாளில் முன்மாரியின் நிறைவு நிகழ்ந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தனர். வானத்திலிருந்து முழக்கம் எழுந்தது என்று பார்க்கிறோம். அது அந்த வீடு முழுக்க நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அக்னி நாவுகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் ஆவிலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் முன்மாரியின் அபிஷேகம். பின்மாரியின் அபிஷேகத்தை நான் பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்ற பண்ணுவேன் என்பதுதான் பின்மாரியின் அபிஷேகம். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வாத மழையை உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஊற்ற பண்ணுவார். ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாரியும் உங்க வாழ்க்கையில பொழிய பண்ணுவார். நீங்க ஜெபித்தால், நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படியாக ஒரு பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. 3 ஆண்டுகள் மழை பெய்யலங்க. எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், 3 ஆண்டு மழை பெய்யல. ஏன் தெரியுமா? பாவம் பெருகிருச்சு. இஸ்ரவேலர்கள் விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. தெய்வமல்லாதவர்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாவம் பெருகினால வறட்சி. இந்த வறட்சி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க ஜனங்களாம். அதுக்கப்புறமா 3 ஆண்டுகள் கடந்து போன பிற்பாடு 7 முறை எலியா ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சிறிய மேகம் தோன்றினது, மிகுதியான மழையை பொழிய பண்ணது. ஹல்லேலூயா. வறட்சி எதை குறிக்கிறது? பாவத்தில் உலர்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அந்த வறட்சி குறிக்கிறது. அந்த சிறிய மேகம் மனம் திரும்பும் பொழுது வரும் தேவ கிருபைகளை வெளிப்படுத்துகிறது. மிகுதியான மழை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் முன்மாறி பின்மாறி ஆசீர்வாத மழை காத்திருக்கிற அடியார்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை உயர்த்தி, யார் முன்னாடி எல்லாம் நீங்க வெக்கப்பட்டு நின்னீங்களோ, கூனி குறுகி நின்னீங்களோ, அவர் முன்னாடி எல்லாம் மேன்மைப்படுத்துகிற நாள் கூடிய விரைவில் வருதுங்க. ஜெபத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.